ஓகே, நான் தான் உங்கள் ஜேசிபி வைரல் தமிழ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேசிபியில் ஒரு ஏர் கம்ப்ரஸர் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஏர் கம்ப்ரஸரை வச்சு நம்ம வந்து அதில் ஏர் ஃபுல் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கெட் லைன்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கனெக்ஷன் 3/2 வால்வு வச்சு ஓகே அதை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆயில் வந்து கம்ப்ரஸருக்கு போவோம். கம்ப்ரஸர் மூலயமா, அதாவது கம்ப்ரஸர் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா, அங்கே ஒரு ஹைட்ராலிக் மோட்டர் இருக்குது. அந்த மோட்டர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஏதாவது சம்திங் எங்கேயாவது ஒரு மோட்டர் ஹைட்ராலிக் பம்ப் மோட்டர் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதிலிருந்து நம்ம ஒரு கம்ப்ரஸர் எடுத்துக்கிட்டு டேங்க்கு ப்ளஸ் வந்து எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓடைச்சில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்கு கம்ப்ரஸர் மூலயமா வந்து பார்த்திங்கனாக்கா டேங்க்கு ஏர் ஃபுல்லாகும். ஸோ இந்த கம்ப்ரஸரில் ஏர் கம்ப்ரஸ் ஆகும். எதுக்கு இந்த பர்பஸு, என்ன யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம காற்று பிடிச்சிக்கலாம். நம்ம வண்டிக்கு எங்கேயா ஃபாரஸ்ட்டில் நம்ம இருக்கோம், தனியாக இருக்கோம். இங்கே பாருங்கள், ஏர் ப்ரெஷர் கேஜில் பார்க்குறோம். ஸோ எங்கேயாவது தனியாக இருக்கும்போது நம்ம வந்து ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணிக்கலாம், ஏர் ஃபில்ட்ரு, அதேபோல் ரேடியேட்டர் க்ளீன் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து காற்று பிடிச்சிக்கலாம். வேறு யாருக்காவதுக்கு வந்தும் நம்ம வந்து யூஸ் கூட பண்ணலாம். சரிங்களா? வேறு யாருக்காவது கூட காற்று பிடிக்கணும் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக வந்து இந்த டிவைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஹைட்ராலிக் பம்ப்பு, அதாவது ஹைட்ராலிக் மோட்டர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்டேரிங் மோட்ரு, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த போர்வெல் மோட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேருந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பக்கெட் லைன்லேருந்து, அதாவது பேக்கோ லோடருக்கு பக்கெட் லைன்லேருந்து கனெக்ஷன் எடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆயில் அதுக்கு போவோம். ஸோ அது நமக்கு ஏர் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆப்ரேட் பண்ணுறதை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அங்கே போகாது, ஆயில் நார்மலாக போகும் லோ ப்ரெஷரில். ஓகேவா? அதுதான் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு இவர். நான் சொன்ன மாதிரி ஐடியா வச்சு சூப்பராக பண்ணியிருந்தார். ப்ரெஷர் வந்து 6 பார் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அன்லோடர் வால்வு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து போகாது. அந்த எல்லா கம்ப்ரஸருமே 6 பார் வரைக்கும் தான் வந்து கம்ப்ரஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டீமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வாட்டராக கண்டென்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.